Hi friends, welcome back to my channel enulagamenveedu. இன்னைக்கு வந்து சண்டே vlog தான். இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா 11:15 ஆக போகுது. இப்போ தீபாவளி நெருங்கி வந்துட்டு இருக்குல. சோ தீபாவளிக்கான ஷாப்பிங்காக தான் இப்போ வெளியில கிளம்பி இருக்கோம். நாங்க எங்க போறோம்? தீபாவளிக்கு என்ன மாதிரி நியூ அரைவல்ஸ்லாம் அங்க வந்திருக்கு அப்படிங்கற எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்காக ஒரு சின்ன ஷாப்பிங்கும் இருக்கு. சோ ரிச் ஸ்ட்ரீட்டுக்கும் போகணும். அங்க போயிட்டு அங்க வந்து நான் ஒரு பொருள் வாங்கலாம்னு இருக்கேன். அதுவுமே வாங்கிட்டு நான் என்ன வாங்குறேன் அப்படிங்கற எல்லாத்தையுமே இந்த vlogல நான் ஷேர் பண்றேன். வாங்க போகலாம். தேஷு ஹாய் சொல்லுங்க. போலாமா? எங்க போறோம்? அபியை பார்க்க போறோமா? சரி சரி. அபியெல்லாம் பார்க்க போகல, ட்ரெஸ் எடுக்க போலாமா? அபியை தான் பார்க்க போகணுமா? சரி ஊருக்கு போகலாம், வாங்க வாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட் ஸ்பென்சர் பிளாசா தான். சென்னையில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மால்லாம் வந்துட்டு, பட் ஆனால் அப்போ ஸ்டார்டிங்கில் இருந்தது ஸ்பென்சர் பிளாசா தான். ஸோ அப்போல்லாம் நிறைய கூட்டம் இருக்கும். இப்போ வந்து கூட்டமே இருக்கிறதில்ல. ஹஸ்பண்ட் வந்து பைக் பார்க் பண்ண போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் இங்கே தான் போக போகிறோம். போயிட்டு அங்கே வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து டி நகர் பஜாரில் எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி ப்ரைஸ்க்கே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை போய் பார்க்கலாம் எப்படி இப்போ கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன். அப்படியே என் கூடயே வாங்க. இப்போ வந்து நம்ம மால்குள்ளே போக போகிறோம். உள்ளே போய்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கடைகளாக தான் இருந்தது. நிறைய வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி பெரிய பெரிய ஷாப்லாம் இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் மட்டும்தான் மாலில் வந்து நம்மளுக்கு ஷாப்லாம் இருக்குது. இன்னொரு ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு நேராக செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட வேண்டியதான். ஃபஸ்ட் ஃப்ளோர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தான் ஷாப்லாம் இருக்கும். நான் உங்களுக்கு அப்படியே காட்டிகிட்டே போகிறேன், வாங்க. நாங்கள் வந்து எப்போவுமே கிறிஸ்மஸ் டைமில் தான் இந்த மாலுக்கு வருவோம். வரப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வந்து அவரோட வண்டியில் வர மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் கொடிலாம் வச்சு சூப்பராக லைட்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக நார்மலாக இருக்குது. உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் கம்மியான ப்ரைஸ்க்குன்னு சொல்லலாம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் பேஸ்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு எல்லா ஷாப்புமே இப்போலாம் அவைலபிளாக இருக்குது. இப்போ சண்டேனால நிறைய ஷாப் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1-2 கடை வந்து நான் இப்போ பார்த்துட்டே வந்தேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு குர்த்திஸ்லாம் வந்து 150, டிஷர்ட்லாம் 100, பெல்ட்டெல்லாம் 100 அந்த ப்ரைஸ்க்கே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேலே போயிட்டு நமக்கு ஷாப்லாம் வந்து நிறைய ஓப்பனாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அங்கேருந்து ஷூட் பண்ணி காட்டுறேன், வாங்க போகலாம். அந்த காலத்துலேயே வந்து கட்டினது. இப்போலாம் வந்து நிறைய மால் வந்துட்டு என்னென்னா இது வந்து பாருங்கள் அப்படியே புதுப்பிக்கலாம் இல்லை அப்படியே விட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஷாப் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டே போகலாம். இந்த ஷாப் வந்து பாருங்கள் நியூ லைஃப் ஸ்டைல். இங்கே வந்து நிறைய டிஷர்ட்ஸ் ஜென்ஸ் வியர்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. டிஷர்ட்ஸ்லாம் பாருங்கள் 100 rupees அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்கே இருக்குது. நம்மளுக்கு குவாலிட்டி வந்து குறைய சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி இங்கே வாங்கியிருக்கேன். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே 100 rupees தான். இதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக 150-200 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஷாப்பில் உள்ளே போய் கேட்டோம் அப்படின்னா எடுத்து காட்டுவாங்க. இங்கே பாருங்கள் ட்ராக் பேண்ட்ஸ் அந்த மாதிரி 3/4 அதெல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு 100லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஷாப் நேம் வந்து பார்த்திங்கன்னா நியூ லைஃப் ஸ்டைல். இது பாருங்கள் 150-200க்கு இருக்கக்கூடியதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்துட்டு நம்ம கலெக்ஷன்ஸ் கேட்டோம் அப்படின்னா உள்ளேருந்து எடுத்து காட்டுவாங்க. மாலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அந்த ஷாப் வந்து நிறைய இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க அங்கே. உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது வந்து டிஃப்ரெண்ட்டாக கலெக்ஷன்ஸ் வேணும், நம்மளுக்கு வியர் பண்ணிக்கிற மாதிரி அக்சசரிஸ்லாம் கூட இருக்குது பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸு நிறைய டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. எல்லாமே நமக்கு ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்லேயே இப்போலாம் கிடைக்குது. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக இருந்தது. இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி ஷாப்ஸ் கூட நிறைய அவைலபிளாக இருக்குது. நம்ம மொபைல் ஆக்சசரிஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இங்கேயே வாங்கிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கடை ஒரே இடத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நாங்கள் வந்து கிம்பிள் வந்து வாங்கலாம், ட்ரைபேடு சின்னது வந்து வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ 2-3 கடையில் வந்து கேட்டோம். இந்த இடத்துக்கிட்ட கேட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு நார்மலாக வெளியில் வந்து ரிச் ஸ்ட்ரீட்டில் வந்து 600. என்னோடய ஃப்ரெண்டு வந்து இப்போ தான் வாங்கினாங்க. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1200. அப்போ வந்து டபுள் த ரேட்டாக அந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி பொருட்கள் வந்து நம்ம வாங்குறப்ப கொஞ்சம் விசாரிச்சுட்டு பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வேறு எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம். டாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 250 அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸில் ஸ்டார்ட் ஆகுது. $250, $300 அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்கு நிறைய டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி நம்ம ஜீன்ஸ்க்கு வியர் பண்ணுற மாதிரி இருக்கிறது, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா லெகின்ஸ் போட்டு நம்ம மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய குர்த்திஸ் டாப்ஸ் அதெல்லாம் வந்து 250 அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குது. டிஷர்ட்ஸ்லாம் பாருங்கள் 250. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸஸ் வந்து எங்கே எடுக்கிறது 10 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே கூட இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாப்ஸில் வந்து பாருங்கள் 150 அந்த ப்ரைஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது. நான் உங்களுக்கு இப்போ காட்டிகிட்டு இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரஃப்யூஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம வந்து எங்கேயாவது வெளியில் அவுட்டிங் போகிற டைமில் போட்டுக்கிற மாதிரி மட்டும்தான் இப்போ காட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபங்க்ஷன் டைமில் போகிற மாதிரி கிராண்டான ட்ரெஸ்ஸஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ஷாப்லேயும். நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா ஒரு 300, 350 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸ்லேயே நல்லா கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி டாப்ஸ் கூட நம்ம எடுத்துக்க முடியும் குர்த்திஸ்லாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வியர் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் பெரியவங்க வியர் பண்ணுற மாதிரி ரஃப்யூஸ் ஸ்லிப்பர்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே ₹100, $150, $180 அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அவ்வளோதான். செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இங்கேயே ஃபுட் கோர்ட் ஒரு 2-3 கடையெல்லாம் இருக்குது. அதுக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆஃபீஸ் தான். என்னோடய ஹஸ்பண்ட் கூட ஆஃபீஸ் முன்னாடி இங்கே தான் இருந்தது. ஸோ அதனால் எனக்கு தெரியும். மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபீஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு ஷாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில கடைகள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு சண்டேஸில். அதர்வைஸ் இருக்கிறது டூலெட் போர்டும் நிறைய கடை போட்டிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்துலேயே நியர்பைலே வந்து நம்மளுக்கு இஏ வந்துடுச்சுல. ஸோ எல்லாமே இப்போ இஏக்கு வந்து சேஞ்ச் ஆகி போய்ட்டு இங்கே இருக்க கடையெல்லாம். ஸோ அதனால் நார்மலாக ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்க சில கடைகள் மட்டும் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டிகிட்டே வந்தால சில கடைகள் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் டி நகர் பஜார்லலாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேயுமே உங்களுக்கு ஒரு சில கலெக்ஷன்ஸ் பிடிக்கும். நீங்கள் கொஞ்சம் நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி கூட எடுக்கலாம். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து வந்து ரிச் ஸ்ட்ரீட் தான் போக போகிறோம். சேனலுக்காக வந்து ஒரு ஸ்டாண்டு வாங்கணும் சின்னது. சரி அங்கே போய்ட்டு வாங்கிக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது, அதனால் அங்கே போகலான்னு பிளானு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பஜார் மாதிரி தான், கொஞ்சம் பேரம் பேசி கூட வாங்க முடியும். நான் வந்து ஒரு குர்த்தி எடுத்திருக்கேன். தீபாவளி டைமில் உங்களுக்கு நான் தனியாக ஒரு ஷாப்பிங் எல்லாம் காட்டுறேன். ஆல்ரெடி வந்து போர் சரணா ஸ்டோர்ஸ்லேயும் சில ட்ரெஸ்ஸஸ் எடுத்திருக்கோம் நானும் பாப்பாவும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு வந்து ஷாப்பிங் மாலில் வந்து போடுறேன். கிளம்புவோமா இப்போ? ஏஷோ குட்டி இங்கே பார். அப்போ கூட போகணுமா? விளையாடுமா? பாப்பா வந்து இங்கே இருக்கக்கூடிய டாய்ஸில் வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு கோவத்தில் நிற்கிறாங்க மேடம். அதான் பேச மாட்டேறா. நான் உங்களுக்கு வெளில போயிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். மவுண்ட்
ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிச் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. சென்னையில் இருக்கவங்க எல்லாருக்குமே நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லேப்டாப் சர்வீஸ், மொபைல் அக்சசரிஸ், எலக்ட்ரானிக் அக்சசரிஸ் எல்லாமே நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு ரீசனபிளாக அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு நம்ம சீப்பாக வாங்கிக்கிற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. நான் வந்து எப்போவுமே மொபைலுக்கு கிராஷ் கார்டு, டெம்பர் கிளாஸ் அண்ட் தென் வந்து ஏதாவது ஹெட்செட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே தான் வந்துட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம சேனல் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா சேனலுக்காக ஒரு ஷாப்பிங் சொல்லிட்டு ஒரு vlog கூட போட்டிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய ட்ரைபாட் ஸ்டாண்டு அண்ட் தென் மைக்லாம் கூட வாங்கினேன். ஸோ எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியில் அஃபோர்டபுளாக சீப்பாக எனக்கு கிடச்சிது ஆன்லைனில் கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து நான் ஒரு கொரில்லா ட்ரைபாட் சின்னது வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த வாட்டி வந்திருந்தேன். நான் வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த மாடல் வந்து எல்லா கடையிலுமே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்தது. ஒரு 1 வீக் ஆகும் அப்படின்னாங்க. ஒரு 2 days பேக் தான் என்னோட ஃப்ரெண்டு வாங்கியிருந்தாங்க 600ன்ட்டு. ஒரே ஒரு கடையில் மட்டும் இருந்தது. அந்த கடையில் விசாரிச்சப்போ 800னாங்க. சரி வேணான்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கலை இந்த வாட்டி. ஆன்லைனில் செக் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா 600க்கும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் 1000 rupees 1500 அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் எனக்கு கிளியராக புரியல. சரி அதனால நேரில் பார்த்து வாங்கலான்னு வந்திருந்தேன். சரி பார்க்கலாம், நம்மளுக்கு அமையவே இல்லை. ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அங்கேயே நான் பண்ணிடலாம் அப்படின்னு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அதில் செக் பண்ணிவிட்டு அதிலே நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஒரு 1 வீக் கழிச்சு வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வாங்கலை. அதோட ரிட்டர்ன் வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணி வந்துட்டு இருந்தோம். வர வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு எனக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தது ஞாபகம் வந்தது. சைதாப்பேட்டில் வந்து ஒரு 10 rupees ஷாப் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. நிறைய எக்கச்சக்கமாக நம்மளுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி பார்க்கலாம், அதை கிராஸ் பண்ணி தானே நம்ம வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு தான் அப்படியே போனோம் உள்ளே போய் பார்க்கலான்ட்டு. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. நிறைய 10 rupeesக்கு ஒர்த்தாக இருக்கிற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் தஞ்சாவூரில் மட்டும் தான் 10 rupees ஷாப்புக்கு போயிருக்கேன். சென்னையில் வந்து 10 rupees ஷாப்புக்கு இது வரைக்கும் போனதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அன்றைக்கி தான் போயிருந்தேன். கிளாஸ்வேர் செராமிக்லாம் வந்து 10 rupeesக்கு இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே குவாலிட்டியாக இருந்தது. சரி ஓகே உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு தனியாக ஒரு ஷூட் பண்ணி நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நிறைய பேர் அது வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சப்போர்ட்டாக பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்க கலெக்ஷன்ஸ்லாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நாங்கள் அந்த வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு 2-3 பொருள் வாங்கினேன். அதையுமே நான் அந்த வீடியோட எண்டில் வந்து காட்டுறேன். அடுத்து நாங்கள் அங்கேருந்து நேராக எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஷாப்பிங்காக தான். இன்னொரு இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கு போயிருந்தோம். எப்போவுமே வந்து மேக்ஸில் நான் நிறைய குர்த்திஸ் எடுத்திருக்கேன். சரி இந்த வாட்டி ஏதாவது நியூவாக வந்திருக்கான்னு பார்க்கலான்னு போனேன். அங்கே வந்து நியூ அரைவல்ஸ் என்னென்ன வந்திருந்தது அண்ட் தென் அதோட குவாலிட்டியை பற்றிலாம் நான் தனியாக வந்து மேக்ஸோட ஷாப்பிங் vlog வந்து அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ வந்து லென்த் ஆகிட்டே இருக்குது. ஒரு சில பேர் வந்து நம்மளோட சேனலில் வீடியோட லென்த்தை வந்து குறைக்க சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நான் அந்த வீடியோ வந்து இதோடய முடிச்சிடறேன். ஸோ தனியாக நான் வந்து நாளைக்கு அதை தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். என்ன ஆஃபர் போயிட்டு இருந்தது அப்படின்றத மட்டும் டக்குன்னு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 3999 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 1099 ரூபா மதிப்புள்ள கிளாஸ் பவுல் செட்டு 3 பீஸ் செட்டு வித் லிட்டோட இருக்கிற மாதிரி நம்ம வந்து 149 rupees பே பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி 6999 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 6000 ரூபா மதிப்புள்ள ட்ராலி பேக், ட்ராவல் டைமில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பேக் வந்து பார்த்திங்கன்னா 50 சென்டிமீட்டர் இருக்க அந்த பேக் வந்து நம்ம 499 ரூபா பே பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஆஃபர் தான் இப்போ வந்து நம்மளுக்கு நியூவாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் நம்மளுக்கு எல்லா ப்ரைஸஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிஸ்கவுண்ட் பண்ணி டிஸ்கவுண்ட் ப்ரைஸும் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ வேணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த 10 rupees ஷாப்புக்கு போயிருந்தப்ப அங்கே என்ன வாங்கினேன் அப்படின்றத டக்குன்னு வந்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன். 10 rupeesக்கு இருக்கிற மாதிரி காஃபி மக் வந்து செராமிக்கில் ஒரு 2 பீஸ் எடுத்தேன். ஈச் வந்து 10 rupees 20 rupees வந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2 piece ஹூக் செட்டு, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 10 rupees தான். இது வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சிம்பிளாக நம்ம லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது வந்து ஹேங் பண்ணி விடணும், அதுக்கெலாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லாவே இருக்குது இதோட குவாலிட்டி. ஸோ அதனால தான் இது வந்து இந்த வாட்டி நான் ஒன்று சூஸ் பண்ணேன். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா செராமிக்கில் 2 piece செட்டு, இது நான் அந்த வீடியோவிலே காட்டியிருந்தேன். 130 160 அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்கு இருக்குது. ஸோ நான் வந்து 130 rupeesக்கு இருந்த ஜார் வந்து வாங்கினேன் 2 piece. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு ட்ரேயோடே வரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது அதோட டிசைன். எனக்கு இது ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி வந்து பாரிஸில் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். 120 rupeesக்கு பாரிஸில் கிடைக்குது. நீங்கள் வந்து பாரிஸ்க்கு போகிறீங்க, உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து பாரிஸ்க்கு வந்து நான் போகிறப்பெல்லாம் எனக்கு வாங்கவே முடிய மாட்டேது. ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஒரு 10 rupees ஆனால் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா போனால் பரவாயில்லன்னு சொல்லி நான் கொடுத்து வாங்கிட்டேன். எனக்கு இது வீட்டில் வந்து நியர்பையும் கூட. ஸோ இது வந்து எனக்கு வீட்டுக்கு சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இங்கே எடுத்துட்டேன். பாரிஸ்லேருந்து சம்டைம் நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அது சேஃப்டியாக எடுத்துகிட்டு வரதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் இந்த வாட்டி இங்கேயும் வாங்கிட்டேன், பரவாயில்ல அப்படின்ட்டு. ஒரு 10 rupees தான் வந்து டிஃப்ரென்ஸ்.
இதான் அந்த பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸில் வச்சு கொடுத்துட்டாங்க சேஃப்டியாக. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சில டாய்ஸ்லாம் எடுத்தேன். மேடம் வந்து உடனே வந்தோடனே பிரித்து விளாண்டாச்சு. இது ஒரு 10 ருபீஸ்க்கு ஒரு பிபி மாதிரி ஒன்று வாங்கினேன் பாப்பாவுக்கு. அதுக்கப்புறமா இந்த இது அனிமல்ஸ் செட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 அனிமல்ஸ் இருக்குது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரீ அந்த மாதிரிலாம் ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து 60 ருபீஸ்க்கு எடுத்த ஒரு செட்டு. இதெல்லாம் மேடம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் எல்லாத்தையும் அள்ளி எடுத்துகிட்டு வந்து வீடியோக்காக எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ஒரு சில ஐடியாஸ் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. எப்படி வந்து நம்மளுக்கு டி நகர் பஜாரில் போய் அந்த கூட்டத்தில் நெருக்கிட்டு நம்ம சில 100 ருபீஸ் டாப்ஸ் அதெல்லாம் எடுக்கிறதுக்காக நம்ம நிறைய டைம் போவோம். ஸோ அந்த மாதிரி போகாமல் மாலில் கூட நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்க போகுது. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். Bye.